ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்ல பாக்ஸ் மாடல்ல பேடிங் பாட்டம்ன்ற ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாடி டேக்குள்ள ஒரு பி டேக்கை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பி டேக்ல ஒரு கண்டென்ட், அதாவது பாக்ஸ் மாடல் பேடிங்னு ஒரு கண்டென்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பி டேக்கை என்ன பண்ணியிருக்கேன்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த பி டேக்கை கால் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கு எல்லோன்னு கொடுத்துருக்கேன். வாங்க எதை நார்மலாக ரன் பண்ணி கேட்டுறேன். உங்களுக்கு பாத்தீங்களா, அந்த கண்டென்ட்டுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் கலர் ஆட் ஆயிருக்கு. இதுல நான் என்ன பண்ண போறேன்னா பேடிங் பாட்டம்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன். பேடிங் பாட்டம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு இதுக்கு நான் ஒரு 20 பிக்சல் ஆட் பண்றேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, அந்த கண்டென்ட்டுக்கு கீழே ஒரு 20 பிக்சல் அளவுக்கு பேடிங் ஆட் ஆயிருக்கு. இதை நம்ம எப்படி பார்ப்போம்னா கன்சோல் ஸ்கிரீனை ஆன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கன்சோல் ஸ்கிரீன் ஆன் பண்ணிட்டு எலமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு பாடி கிளிக் பண்ணிட்டு பிடேக் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ண கோடிங் இருக்கும். பிளஸ் அந்த பாக்ஸ் மாடலை பார்க்கறதுக்கு இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அந்த பேடிங்ல பாட்டம்ல 20 பிக்சல் ஆட் ஆயிருக்கு. பாத்தீங்களா, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இது மாதிரி இன்னும் நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.